தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கான பணிகள் மும்முரமாக நடந்து வரும் நிலையில் கட்டணம் என்ற பெயரில் கொள்ளையடிப்பதாக பொதுமக்கள் மத்தியில் குமுறலும் குற்றச்சாட்டுகளும் எழத் தொடங்கியுள்ளன. தமிழக அரசு எந்த பாடத்திட்டத்தை அமல்படுத்துகிறதோ அதே பாடத்திட்டத்தை தான் 12,000 மெட்ரிகுலேஷன் பள்ளிகளும் பின்பற்றுகின்றன. ஆனாலும் தனியார் பள்ளிகளில் கடந்த சில ஆண்டுகள் வரை 30 லட்சமாக இருந்த மாணவர்களின் எண்ணிக்கை தற்போது 40 லட்சமாக அதிகரித்திருக்கிறது. உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் ஆங்கில பயிற்று மொழி ஆகியவற்றுக்காக அதிகமான பெற்றோர் தனியார் பள்ளிகளில் தங்களது குழந்தைகளை சேர்க்கின்றனர். வரும் கல்வியாண்டுக்காக மாணவர்கள் சேர்க்கையை தொடங்கியுள்ள தனியார் பள்ளிகளில் அதிக அளவில் கட்டணம் கேட்கப்படுவதாக பெற்றோர் குமுறுகின்றனர். ஃபீஸ் வாங்கிக்குவாங்க, ஒரு பென்சில் எழுதி ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஐடிக்காக நம்ம போறப்போ அந்த அரசாங்கம் நிர்ணயிச்ச அந்த 10,000 12,000 ஃபீஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. இது தமிழகத்தில் கூட எல்லா பள்ளியினுடைய நிலைமையும் இதுதான். இந்த கட்டண கொள்ளையை தடுக்க மாவட்டந்தோறும் அதிகாரிகள் மற்றும் போலீசார் மூலம் குழுக்களை அமைத்து தனியார் பள்ளிகளை கண்காணிக்க வேண்டும் என கல்வியாளர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்த கல்வி கட்டணமானது அளவுக்கு அதிகமாக வசூல் செய்வதை கண்காணிப்பதற்கு தமிழக அரசு ஒரு குழுவை அமைத்து அதை கண்காணிக்க வேண்டும். மாவட்ட கல்வி அலுவலர் மூலியமாக குழுவை அமைக்கலாம். அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் பள்ளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க சட்டத்தில் வழிவகை இருந்தும் எந்த பள்ளிகள் மீதும் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என பெற்றோர் ஆசிரியர் கூட்டமைப்பினர் கேள்வி எழுப்புகின்றனர். கூடுதலாக வசூலிக்கப்பட்ட நிர்வாகிகள் மீது 7 வருடம் ஜெயில் தண்டனையில் போடக்கூடியதோ அல்லது 4,000 அபராதம் விதிக்கக்கூடிய வகையில் சட்டத்தில் இடம் இருக்கின்றது. ஆனால் இதுவரை எந்த ஒரு நிர்வாகிகள் மீதும் குற்றவியல் வழக்கு தொடரப்படவே இல்லை. அதனால்தான் பள்ளி நிர்வாகிகள் தைரியமாக தொடர்ந்து கூடுதலாக கட்டணம் வசூலித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். தனியார் பள்ளிகளை கட்டுப்படுத்துவதற்கும் அவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கும் தற்போது புதிதாக எந்த சட்டமும் விதிமுறைகளும் தேவையில்லை. ஏற்கனவே போதும் போதும் என்ற அளவிற்கு சட்டங்களும் விதிமுறைகளும் அதிகமாகவே இருக்கின்றன. அவற்றை 100 விழுக்காடு முழுமையாக அமல்படுத்துவதற்கு கல்வித்துறை அதிகாரிகள் முன்வந்தாலே போதுமானது என்பதே பெற்றோர்கள் மற்றும் கல்வியாளர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சாத்தப்பன் மற்றும் விக்னேஷ் உடன் சங்கரன்.